எப்பயுமே கடமா வாங்கும்போது கொஞ்சம் சின்ன கடமாவா தான் இருக்கும். ஆனா, இந்த வாட்டி கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா இருந்தது. பார்க்கறதுக்கே நல்லா பெருசா இருந்துச்சு. பார்த்தோனே ஒரே சந்தோஷம். "ஐயோ! இவ்வளோ பெரிய கடமா கிடைச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய கடமா கிடைச்ச ஒரு அல்ப் ஆசையினால நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமா எதாவது ட்ரை பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, நானும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். நம்ம வந்து ப்ரான் ரைஸ் சாப்பிட்ருக்கோம், சிக்கன் ரைஸ் சாப்பிட்ருக்கோம். நம்ம ஏன் கடமால ஃப்ரைட் ரைஸ் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆசையினால நானும் ட்ரை பண்ணேங்க. வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, காய் என்னன்னு இருந்துச்சுன்னா, வெங்காயம், கேபேஜ் இருந்தது, ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தது. அப்புறம் வந்து கொஞ்சமா கேரட் இருந்துச்சு. ஒரே ஒரு கேரட் தான் இருந்துச்சு. இத வச்சு நம்ம பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் நானும் ட்ரை பண்ணேங்க. ஆனா, இந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்ல. மேல வந்து உங்ககிட்ட எல்லாம் ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா கொஞ்சம் கொத்தமல்லி கூட தூவிக்கோங்க. அதனால பிரச்சனையே இல்ல. யார் பார்க்க போறா நம்மள? உங்களுக்கு இந்த ரெசிபி ஃபுல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த சேனல் நேம் கீழ வந்து நான் அந்த லிங்க் வந்து குடுத்துருக்கேன். ரெசிபியோட லிங்க் குடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க.